தமிழகத்தில் திங்கட்கிழமை தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வு. மொத்தம் 8,21,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மட்டுமே இருக்கும் என்று ஒருபோதும் கூறவில்லை. தாய்மொழியை அடிப்படையாக கொண்டே கல்வி இருக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் பற்ற வைத்த சுயமரியாதை நெருப்பு நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவி உள்ளது. பல தென் மாநில தலைவர்கள் தொகுதி மறுவரையறை குறித்து பேச ஆரம்பித்து விட்டதாக துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. மும்மொழி கொள்கையை ஏற்றால் ஆசிரியர் பணிக்கும் வட மாநிலங்களில் இருந்து ஆட்கள் வருவார்கள். தமிழகத்தின் கலாச்சாரம் மொழி அழியும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. தமிழகம் புதுச்சேரியில் நாளை முதல் 6ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. விடிய விடிய பெய்த மழையால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தற்காலிக பாலம் உடைந்தது. சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர், வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆர்ப்பரிக்கும் அருவி. (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆரூடம். திமுக கூட்டணியில் விரிசல் விழாது, எதிர்க்கட்சிகளின் ஆசையில்தான் மண் விழும் என முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாகவும் தேனி பொதுக்கூட்டத்தில் பேச்சு. கச்சத்தீவு கடல் பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிப்பு. 1974 நடந்த தவறுக்கு சம பொறுப்பு இன்று மாநிலத்தை ஆளும் கட்சிக்கும் உள்ளதாக ஆளுநர் RN ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. மீனவர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் வீண் அவதூறு பரப்பி வருவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், ஆளுநர் போட்டியிட வேண்டாம் எனவும் விமர்சனம். உத்தரகண்ட் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நிறைவு. 54 பேர் சிக்கியிருந்த நிலையில் மொத்தம் 8 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. அமெரிக்கா முன்னிலையில் யுக்ரைன் மற்றும் பிரான்சுடன் இணைந்து ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்புக்கு பிறகு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவிப்பு.
அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நிர்ணயம். அரசாணையில் கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப். நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது அமெரிக்க நிறுவனம் அனுப்பிய ப்ளூ கோஸ்ட் விண்கலம். ஃபயர்ஃப்ளை என்ற நிறுவனத்தின் விண்கலம் நிலவின் வடபகுதியில் தரையிறங்கி சாதனை. IMU reports lunar gravity and it is stable. Y'all select the landing. We're on the moon. Firefly Aerospace just became the first. நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி டீசரை கொண்டாடி தீர்க்கும் ரசிகர்கள். யூடியூப் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து முதலிடம். சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் நியூசிலாந்தை 44 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் கைப்பற்றி அசத்தல். இளையராஜாவின் முதல் நேரடி சிம்பொனி இசை நிகழ்ச்சி லண்டனில் வரும் 8ஆம் தேதி நடக்கிறது. இளையராஜாவை நேரில் சந்தித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார் முதல்வர் ஸ்டாலின். இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் நடிகர் கமல்ஹாசன் சந்திப்பு. லண்டனில் சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடத்த உள்ள நிலையில் வாழ்த்து. முதல்வர் ஸ்டாலின் நேரில் வந்து வாழ்த்து கூறியது மகிழ்ச்சி. சமூக வலைதள பதிவில் இசையமைப்பாளர் இளையராஜா நெகிழ்ச்சி. அதிமுகவை விட்டு போக வேண்டாம் என்று எவ்வளவு கெஞ்சியும் OPS கேட்கவில்லை. தேனி பொதுக்கூட்டத்தில் உண்மையை போட்டு உடைத்த எடப்பாடி பழனிசாமி. சீனியர் என்று சொல்லும் OPS தன்னை விட ஜூனியர் தான் எனவும் பேச்சு. எங்களை விட்டு போகாதீங்கன்னு நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89ல இதே மாவட்டத்தில் போடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? தேமுதிகவின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஏப்ரல் மாதம் நடைபெறும். கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என பிரேமலதா அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்துகள் வரும் 4ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் மத்திய அமைச்சர் ரக்ஷா கட்சே மகளுக்கு ஈவ் டீசிங். தனது மகளை இளைஞர்கள் சிலர் ஈவ் டீசிங் செய்ததாக காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை OPS அணியினர் மீண்டும் திறக்க முயன்றதால் பரபரப்பு. சிலையை திறக்க முயன்ற OPS அணியினரை கைது செய்தது காவல்துறை. பாலக்கோட்டில் புதிய சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். சுங்க கட்டணத்தில் விலக்கு அளிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. கன்னியாகுமரி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 4 பேரின் உடல்கள் ஒப்படைப்பு. ஆலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஊர் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. நெல்லை பணகுடி அருகே சாலை தடுப்பில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த அரிசி லாரி. சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஓட்டுநர்.
சேலத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கூறி வந்த 3 மருத்துவமனைகளை மூட உத்தரவு. மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் சோதனையால் அதிர்ச்சி. திண்டிவனம் அருகே நீட் தேர்வு பயம் காரணமாக மாணவி தற்கொலை. கடந்த ஆண்டு தேர்வில் தோல்வியடைந்த நிலையில் திடீர் முடிவு. ஜெயங்கொண்டம் அருகே தனியார் நிதி நிறுவன ஊழியர் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை. மதுராந்தகம் அருகே டயர் வெடித்து விபத்தில் சிக்கிய காரில் திடீர் தீ விபத்து. குழந்தையுடன் பயணித்த சென்னை தம்பதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் கிரிமேடு கிராமத்தில் காதலனுக்கு டீயில் எலி மருந்து கலந்து கொடுத்த காதலி. 24 வயதில் சிறுநீரகம் செயலிழந்து உயிருக்கு போராடி வரும் காதலன். சென்னை எழும்பூர் மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் காதலன் வாக்குமூலம். சேலம் அருகே திங்கட்கிழமை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் பெண்ணை தூக்கிச் சென்றதால் பரபரப்பு. நெடுஞ்சாலையில் அடிதடி மோதல். பெண்கள் தரையில் உருண்டு கதறி அழுததால் அதிர்ச்சி. பெண்களின் சபரிமலையான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மார்ச் 11 கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. ₹100 கோடி வசூலை ஈட்டியது பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம். தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ தகவல். தமிழக சட்டப்பேரவையில் வரும் 14ஆம் தேதி அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை முதன்முறையாக சமர்ப்பிப்பு. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எதிர்பார்ப்பு. நான்கு எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வேதனை. 2 எம்பி வச்சுக்கிறோம், நான் இன்னமும் கொடி ஏற்றுறதுலாம் நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளோ எளிதாக நம்மளால ஒரு இடத்துல போய் கொடி ஏற்ற முடியல. திமுக கூட்டணியால் நொந்து நூடுல்ஸ் ஆகிவிட்டார் திருமாவளவன். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார். கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இருந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகி. (2026) தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் தொடர்வேன் என முன்பே தெரிவித்து விட்டார் திருமாவளவன். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. சபதம் போட்ட அண்ணாமலையால் வாழ்நாள் முழுவதும் காலணி அணிய முடியாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். காலணிதான் அணியவில்லையே தவிர ஜெயிலுக்கு போகவில்லை என அண்ணாமலை பதிலடி. தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தகவல். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. திருச்செந்தூர் அருகே மணப்பாட்டில் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சி. அழைப்பிதழை சுட்டிக்காட்டி மேடையில் பேசிய காளியம்மாள். இந்த பத்திரிகை ரொம்ப முக்கியம்.
இந்த பத்திரிக்கை ரொம்ப பிரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லணும். உண்மையாகவே யாரை புரட்டுச்சோ இல்லையா, என்னைய நல்லா புரட்டுச்சு. என்னுடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது. சீமானுக்கு எதிராக நடிகை கண்ணீர் மல்க வீடியோ வெளியீடு. பணம் பறிக்கும் நோக்கத்தில் பிளாக்மெயில் செய்கிறார் நடிகை. தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஹோசூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு. பள்ளி சிறுவர்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது. கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனையில் 1 மாத கைக்குழந்தைக்கு காலாவதி மருந்து வழங்கிய சம்பவம். கேள்வி எழுப்பிய பெற்றோரிடம் அலட்சியமாக பதில் கூறிய மருத்துவர். 1 மாதம் எக்ஸ்பைரி ஆன ஒரு மருந்து கொடுத்துட்டு இந்த தெனாவட்டா பேசுறது, உரிமையில் பேசுறது, இதெல்லாம் வரவன் படம் யாராவது வருவான் இங்கேருந்து, புரியுதுங்களா? அவன்கிட்ட போய் காட்டணும். லோக்கலில் இருக்க யார்ட்டையும் காட்டக்கூடாது, புரியுதா? இந்த வேலையெல்லாம் மருந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு தெரியுது உங்களுக்கு, பார்க்காம கொடுத்துட்டேன், கவனிக்காமல் கொடுத்துட்டேன், என்ன கதை இதெல்லாம்? விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராவல் மண் திருட்டு. டிராக்டர்கள் மற்றும் மண் அள்ளும் இயந்திரத்தை பறிமுதல் செய்து 3 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. நாமக்கல் மாவட்டம் காவேரி RS ரயில்வே ஜங்ஷன் அருகே ரயிலில் பெண்ணிடம் 8 சவரன் தங்கச்சங்கிலி பறிப்பு. தப்பியோடிய கொள்ளையன் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை. அப்பா அப்பா என்று சொல்லி தன்னை அரசியலில் மாட்டிவிட்டு விடாதீர்கள். சென்னை வடபழனியில் நடந்த சினிமா நிகழ்ச்சியில் நடிகர் ராதா ரவி கலகலப்பு பேச்சு. ஏன்னா எல்லாரும் ஸ்ரீ ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. என்ன இது வேறு சொல்லிட்டு இது வேறு என்ன அரசியலில் மாட்டி விட்ருவாங்க போல இருக்கு இல்லை? அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 97வது ஆஸ்கர் விருது விழா. இந்தியா சார்பில் பிரியங்கா சோப்ரா தயாரிப்பில் அனுஜா சிறந்த குறும்படம் பிரிவில் தேர்வு. மலேசியாவின் சபா மாநிலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பற்றி எரிந்த வீடுகள். நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து பாதிப்பு.